ஓசூர் அருகே 3 இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய ஊர்தி தணிக்கையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 25,02,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஓசூர் பகுதியில் நேற்று மட்டும் 50 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 300 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான 720 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், வாக்குப்பதிவை உறுதி செய்யும் இயந்திரங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அரசு பல்தொழில் கல்லூரியில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பரப்புரை நிகழ்ச்சிக்கு பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்தது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் பரப்புரையை கேட்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பதால் பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வரும் நிலைக்கு அக்கட்சி தள்ளப்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவிடைமருதூர் அருகே நாச்சியார் கோவில் பகுதியில் மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். குத்துவிளக்கு தயாரிப்பு தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை ம.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். டூப்ளிகேட் விளக்கு உற்பத்தி பண்ணு கள்ள சந்தையில் விற்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமான்னு நாங்களும் ஏங்கி எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு அண்ணன் ம.க. ஸ்டாலின் கேட்டுக்கிறது இணங்க இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அண்ணன் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு, பார்லிமெண்ட்ல பேசுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. செஞ்சு கொடுத்தா நேரடியாவோ மறைமுகமாவோ ஒரு 20 தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துன்னு. கரூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இருவரும் ஒரே இடத்தில் பரப்புரை செய்ய சென்றனர். அப்போது வேட்பாளர்களின் வருகைக்காக காத்திருந்த இரு தரப்பினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நிலைமை மோசமாக மாறுவதை உணர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பரப்புரையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு திரும்பிச் சென்றார். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் கரகாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட விழிப்புணர்வு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அந்த வழியாக சென்ற பேருந்துகளில் ஏறியும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ஆட்சியர் எடுத்துரைத்தார்.